சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடித்த படத்தோட 25வது வருடம் கொண்டாட்டம் இன்னைக்கு. சட்டம் லீவில் போயிருக்கு, நாம தான் இருக்கோம். அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கமல் அவர்களுடைய தயாரிப்பில் வந்த ஹேராம் அந்த படத்தோட 25வது வருஷம் இன்னைக்கோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியற ஒரு படம். அந்த படமா, சூப்பர் படம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கேட்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே இந்த படத்தோட நிலைமை. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பற்றின ஒரு முழு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த படத்தில் எடுத்த உடனே நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அந்த டைமில் இருக்கக்கூடிய, இப்போ வரைக்குமே அது கான்ட்ரவர்சி தான், கான்ட்ரவர்சியான ஒரு கண்டென்ட். அதை பேசுகிறதுக்கே வந்து ஒரு தனி தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு. இதை அந்த காலத்தில் ஃபுல்லாக எடுத்து, அதுவும் இவ்வளோ ஓப்பனாக எடுத்து ஒரு மனுஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போது ஏதாவது ஒரு வாரத்தை கூட குறைய வந்தாலே சென்சார் போர்டு இல்லை, வெட்டு, தூக்கு அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி அவங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு இப்போ வரையும் டவுட்டாக இருக்குது. பகவானுக்கும் அப்பாற்பட்டதோ அதுவும் சொல்ல முடியாட்டா எதுக்கு வந்த. இந்த படத்தில் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ரெசம்லன்ஸ் இருக்கும், பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைலாக்குமே சும்மா போய் தொடுறதில்ல, இல்லை நேரடி அடிதான் பலாரு. அந்த மாதிரி எல்லா டைலாக்ஸுமே வந்து அப்போ இருந்த பாலிடிக்ஸ், இப்போ வரைக்குமே நிறைய பாலிடிக்ஸ் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இருந்த பாலிடிக்ஸை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணி கலாச்சு பேசுகிற மாதிரியான டைலாக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் படம் ஃபுல்லுமே. குத்தம் சஞ்சாத்தா தண்டனை, கடமையை செஞ்சா தண்டனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை பற்றின ஒரு கதை வந்து போய்கிட்டு இருக்கும். அப்போ நடந்த ஒரு கலவரத்தை பற்றின ஒரு கதை வந்து போய்கிட்டு இருக்கும். அங்கே என்னென்ன நடந்துச்சு, அங்கே நடந்த ஒரு ஈவெண்ட்டு, அதை பற்றின ஒரு டீட்டெயிலான விஷயங்களும் இருக்கும். அதை இப்போ அந்த படம் வந்து எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், இது அங்கே அந்த கலவரம் வரும், இந்த கலவரம் வரும், இவங்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வரவே விடாமல் செஞ்சுருப்பாங்க. இப்போ நிறைய படங்களுக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து நிலச்சி நின்றுருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லலாம். ஸோ இதனாலேயே இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம், இவ்வளோ போராட்டத்தை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறனால. அதை தாண்டி இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசம்லன்ஸ், மெட்டஃபர், அதெல்லாம் வந்து இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்கும். முக்கியமாக நம்ம கமல் அவர்கள் வந்து நம்ம நிறைய படத்தில் பேசியிருப்போம். எல்லா படத்துலையுமே வந்து ஒவ்வொரு அனிமலோட ரெஃபரன்ஸ் வந்து அவருக்கு மெட்டஃபரிக்கலாக வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவரோட கேரக்டரோட மேட்ச் பண்ணி அதை தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட படங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருமாண்டியில் வந்து அவருக்கு அந்த காளையோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆளவந்தானில் வந்து அந்த பாம்போட ரெஃபரன்ஸ் வந்து அந்த நந்து அந்த கேரக்டருக்கு வந்து இருக்கும். இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானையோட ரெசம்லன்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ராம் அந்த கேரக்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் மட்டும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவரோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணும்போது அந்த ரேஜில் வந்து வெளியே வருவார், எல்லாரையும் கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வரும்போது ஒரு யானை, மதம் பிடிச்ச ஒரு யானை வந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் வந்து காட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு ரெசம்லன்ஸ் இருக்கா, அந்த ரேஜை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இடத்துல கூப்பிட்டு போய் அவர் வந்து நிறுத்தியிருப்பாங்க, சமாதானம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு ஷாட் வந்து என்ன காட்டியிருப்பாங்கன்னா, அதே மாதிரி ஒரு யானை கால்லெல்லாம் செயின்டப்பாக நிறுத்தி வச்சுருக்காங்க, அது செயினில் கட்டி போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசம்லன்ஸ் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்கும். இன்னொரு முக்கியமான மெட்டஃபர் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மொஹஞ்சதாரோவில் வந்து மைன் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருமே வந்து ஆர்கியாலஜிஸ்ட். 2 பேரும் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, கமல் கூட நம்ம ஷாருக் கான் வந்து நடிச்சிருப்பாப்ல இந்த படத்தில். சரி, ஓகே, ஷட் அப். ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாண்டே பார்க்குறதுக்கு. அவர் வந்து இந்த படத்துக்கு அமௌண்ட்டே வாங்காமல் ஃப்ரீயாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பற்றின ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். இப்போ யோசிச்சு பாருங்கள், ரீசெண்டாக அந்த ஜவானோட கலெக்ஷன் எவ்வளோ, அதில் அவரோட சம்பளம் வந்து எவ்வளோ, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த டயரில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்துருக்காரு, கமலஹாசனுக்காக மட்டும். அது மட்டும் இல்லை, கதைக்காகவும். ஓகேவா, இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த கதையோட ஆரம்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ அந்த இடத்துல வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஆரம்பிச்சிருக்கும். அங்கே அவர் பேசுகிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த
இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அந்த சீவேஜ் பாருங்க, இந்த சாக்கடை வந்து எவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு எப்படி சிவிலைசேஷன் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு பல 1000 வருஷம் முன்னால சிவேஜ் சிஸ்டம் வேணும்னு நினைச்ச சிவிலைசேஷன். இந்த படத்தோட எண்டிங்கில், அதாவது இந்த கமல்ஹாசன் அவரோட கேரக்டர் வந்து இறக்கும்போது மறுபடியும் வெளியே கலவரம் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த சீவேஜுக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிருக்கும்போது இவர் கேட்பாரு, உள்ள இருந்துட்டு வெளியே சவுண்டு கேட்கும், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹிந்து முஸ்லீம் சண்டை கலவரம் அப்படின்னு. இன்னுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து வச்சிருப்பாங்க. இந்து முஸ்லிம் தகராறு தாத்தா. இன்னும் எத்தனை நாளுக்கடா இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு டைலாக்ல, அந்த டைலாக்லேயே வந்து கோவம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்டா இன்னும் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து அந்த இதுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் அவர் லைஃப் சைக்கிள் வந்து இந்த சீவேஜில் ஆரம்பித்து மறுபடியும் சீவேஜ்லேயே முடிஞ்சிருது, அந்த சாக்கடைக்குள்ளேயே முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இன்னும் இந்த படத்தை பற்றி பேசணும் டீகோட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சீனுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போகலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வீடியோ கண்டிப்பாக பத்தாது. அப்படிங்கிறனால இதோட இந்த படத்தை வந்து முடிச்சுக்கிறேன். இது ஒரு மூவி ரெக்கமெண்டேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மறக்காமல் பாருங்கள், யார் யாரெல்லாம் பார்க்கல அப்படியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஹேராம் இந்த படத்தை. இன்னையோட 25வது வருஷம் முடிஞ்சதுனால நான் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் கமல்ஹாசன் சாருக்கு. இந்த மாதிரி இன்னொரு படம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியல. இந்த படத்தை கொண்டாடாமல் விட்டது நம்ம தப்பு தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.